الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه حي على الصلاة حي على الفلاح مالك يوم الدين. போயிட்டாக தான் இருக்குது ஏன்னா இதுதான் அன்றைக்கி வந்து சிறப்பு இந்த சாப்பாடு ஜும்மா தொழுகை வர ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. I am just the path. ஓகே, The decision is by Allah. ஹஸ்ரத் யூசுப் முஃப்தி அனிஃபா நேற்று நைட் வந்து இன்னைக்கு இங்கே ஜும்மா செஞ்சாங்க. டாக்டர் பிராட்டி வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரு. போயிட்டு மைனிங்ஸ்லாம் போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாரு. ஆக்சுவலாக இன்றைய தொழுகை வந்து அதான் 12:30 மணிக்கு, பயான் 12:35, கொத்துபா 1 மணிக்கு, இகாமத்து 1:10. இந்த டைமுக்கு வந்து இங்கே ஜும்மா தொழுகை வந்து ஆரம்பிக்க போகுது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாத் حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله. لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. ஹாங்காங் ஜெம் ஃபேரில் ஜும்மா தொழுகை இன்றைக்கி கடைசி நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஜும்மா தொழுகை வந்து யாரெல்லாம் அந்த ஜெம் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்களோ அந்த நாடுகள் குறிப்பாக இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சவுதி மற்றும் பர்மா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க கண்டங்கள்லேருந்து நிறைய நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸிபிஷன் எக்ஸ்போ ஹாலில் 2வது தளத்தில் தான் அந்த ஜும்மா ப்ரேயர் ஹாலை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மாஷாஅல்லாஹ் அழகான முறையில் அந்த தொழுகை நடந்து முடிஞ்சுது. தொழுகை வந்து எல்லோருக்குமே சிறப்பு ஏற்பாடாக உணவு, மத்தியானம் லஞ்சு வந்து எல்லாருக்கும் பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த காட்சியை தான் இப்போ நாம் பார்க்குறோம். நம்ம ஜெய்ப்பூர் அமீன் அண்ணா அவர்களுடைய மகனார் தான் அந்த ஏற்பாடை செஞ்சுருந்தாங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் பரக்கத்து செய்யட்டும். வந்த நிறைய பேர்களுக்கு இவங்க வந்து சாப்பாடு உணவளிச்சிருக்கிறாங்க. வாங்க, இந்த ஜெம் ஷோ எப்படி இருந்துச்சு? எல்லா ஷோவும் அட்டன் பண்ணுறீங்க அப்படி தானே? அட்டன் பண்ணுறோம். இந்த வருஷம் ஷோ எப்படி இருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது? கொஞ்சம் போயிட்டாக தான் இருக்குது ஏன்னா பட் குட் ஸ்டோன்ஸ் ஆர் மூவிங். எவ்ரிபடி காட் சேம் ஐஸ். எல்லாரும் ஒரே குவாலிட்டி குட்ஸ் வேணும். ஓகே, நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அந்த தம்பி தான் அமீன் அண்ணா மகன் ஜெய்ப்பூர். இவர் தான் அன்றைக்கி வந்து சிறப்பு இந்த சாப்பாடு ஜும்மா தொழுகை வர ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. உங்களே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். ஹவ் யூ திங்க் அபவுட் திஸ் ஐ கிவ் டு எவ்ரி ஒன் ஃபுட்? It's all made by Allah. I'm nothing. It's I am just the path. Okay. The decision is by Allah. Okay. So when you think like this, before Actually, or 1 year, 2 year before? Since I came to Hong Kong, I realized that food is very expensive here. Okay. And many people is skipping food in the afternoon. Okay. So I decided to do it in the name of Allah. Okay, mashallah. Allah accept your all duas, everything, your activities, inshallah. Thank you so much Okay, for having and helping me out. ஓகே, thank you. Thank you. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மனசு, சின்ன வயசுலேயே அந்த பையனுக்கு அப்படி ஒரு கொடுக்கணும்னு ஒரு ஆசை தோன்றிட்டு இருக்கு பாருங்க. உண்மையிலே பாராட்டதுக்கு. இது காரணம் வந்து இங்கே எல்லாமே எக்ஸ்பென்சிவ், எல்லாருமே வாங்கக்கூடிய சக்தி இருந்தாலும் அந்த வியாபார பிஸ்னஸில் வந்து இந்த சாப்பாடை கூட தவிர்த்துக்கிறாங்க. ஏன்னா அந்த கேப்பை வந்து தம்பி பிடிச்சிக்கிட்டாரு. உண்மையிலே அல்லாஹ் எங்களுக்கு நல்ல பரக்கத் செய்யட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹாங்காங் ஜெம் ஃபேரில் வந்து வழக்கமாக ஜும்மா அன்றைக்கு வரும்போது நம்ம சிறப்பு தொழுகையை வந்து இங்கே ஏற்பாடு செஞ்சுருவாங்க. அதில் குறிப்பாக நம்ம அஸ்ரஃப் அண்ணன் ரைட் ஜெம்ஸ் அவங்க செலக்டிவ், மற்ற எல்லாருமே சொல்லப்போன அஜியார், நம்மளுடைய அஸ்ரஃப் அண்ணன் வந்து நல்ல முன்னெடுப்பு செஞ்சு இந்த வேலைகளை செய்வாங்க. இந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்குதானே? அல்லாஹ்வுடைய கிருபையில் மாஷா அல்லாஹ் எப்போது மாதிரியே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700-800-1000 பேர் கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க. ஹஸ்ரத் யூசுப் முஃப்தி அனிஃபா இலங்கையிலேருந்து பிரத்யேகமாக தோஹாவில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நேற்று நைட் வந்து இன்னைக்கு இங்கே ஜும்மா செஞ்சாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னலாக இருக்கிறதுனால எல்லா நாட்டுக்காரங்களும் வர்றாங்க. பயானம் வந்து இன்னைக்கு நாட்டுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறத ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில நல்லபடியாக ஜும்மா முடிஞ்சு. இது தொடர்ந்து நம்ம செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து வைக்கணும். இந்த இடத்த கொடுத்தது வந்து இதுக்கு ரெண்டல் தான். அது ரெண்டல், அதனால தான் நம்ம வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த இதை அடைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் எல்லாத்தையும் லேசாக்கி வைப்பான். துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஜி. எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு ஜி. ஓகே, வணக்கம். பரக்கத்தாக இருந்துச்சு. யூசுப் முஃப்தி வந்தார். இன்னும் மேலும் சிறப்பாக இருந்துச்சு.
அல்ஹம்துலில்லாஹ் நெக்ஸ்ட் இயர் எங்காட்டுக்கு கிராண்டாக கொண்டாடுறது செய்வோம். ஓகே இன்ஷா அல்லாஹ். சுரப்போன் ஹாஜியார் ட்ரை ஒன்ஸு பேங்காக்கில் ஆஃபீஸ் இருக்குது. இவங்களும் இந்த ஜும்மா தொழுகைகள் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் ஜெம் ஷோ நடக்குதோ அங்கெல்லாம் இவங்களும் சேர்ந்து அந்த விஷயங்களில் வந்து ஒன்றிணைந்து பணியாற்றுவாங்க. அவங்கள தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஹாலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த காணொளி வந்து ஜிஆர்எஸ் ஜெம்மாலஜிக்கல் தாய்லாந்தில் ஃபேமஸான ஒரு ஜிஆர்எஸ் ஸ்வீஸ் லேபு ஜெம் லேப். அதனுடைய டாக்டர் பிரட்டி அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இந்த ஜெம் ஸ்டோன் எடுக்கிற முறைகளை வந்து அது ஒரு காணொளி காட்சியாக போட்டு காட்டுறாங்க. அவர் இங்கே தான் இருக்கிறாரு. அந்த காட்சிகளை தான் மக்கள் எல்லாருமே அமர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஹாலில் வந்து டாக்டர் பிரட்டி ஜிஆர்எஸ் அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஸ்ரீலங்காவில் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காணொலியை வந்து போட்டு காட்டினாங்க. அது என்ன ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா டாக்டர் பிரட்டி வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரு. போயிட்டு மைனிங்ஸ்லாம் போய் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாரு. ஆக்சுவலாக அங்குள்ள மைனிங் ஸ்பெஷலாக கீழே இறங்கிட்டார். 100 ஃபுட்டுக்கு கீழே இறங்கிட்டார். அவரும் ரிஸ்க் எடுத்து அவரே கீழே இறங்கியிருக்கிறாரு. அந்த வீடியோவில் காட்டினாங்க. போயிட்டு திடீர்னு இந்த மேலே அந்த மிஷின் அவுட் ஆகிடுச்சு. வெப்பனாக போயிடுச்சு. ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு. அவர் அங்கேயே பயந்து அங்கேருந்து ஒரு டக்குன்னு ரெஸ்கியூ பண்ணி அவரை வெளியில் கூப்பிட்டு வந்துட்டானோ. அவர் போன டைமில் நல்ல பெரிய ஒரு பப்பராஜா, ஒரு எத்தனை கேரக்டர் சொல்ல தெரியல, பட் he said that is a big one. பப்பராஜா எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டார். ஓகே, இந்த காணொலியினுடைய பிரதான நோக்கம் என்ன? பிரதான நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி நானும் உங்களோட இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ ஆல்சோ வாண்ட் டு சப்போர்ட் தி ஸ்ரீலங்கன் பீப்புள். அங்கே வந்துட்டு ஒரு கட்டிங் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விமென்ஸை வந்து இது வரைக்கும் இந்த ஒர்க்கில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ கண்டிப்பாக விமன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஸ்ரீலங்காவில். ஓகே, அவங்களோட லோக்கல் பீப்புள்ஸ்ட்ட. ஓகே, ஜிஆர்எஸ்ங்கிறது ஒரு முன்னணி ஒரு சர்டிஃபிகேட். அதாவது சஃபைரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஜிஆர்எஸ்ங்கிற அந்த மோகம் தான். அதனால் அப்படிப்பட்ட அந்த அதனுடைய டேரக்டர் பெரிய ஸ்வீஸ் லேபு அது டேரக்டர் பிரட்டி வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் ஸ்ரீலங்காவில் உள்ள அந்த மக்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த காணொலியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, அதான் எல்லா மக்களும் உட்காந்து பார்த்தாங்க. அந்த இதை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நல்லது. ஓகே, லஞ்சு நம்ம எக்ஸிபிஷனில் வந்து லஞ்சு வந்து டெய்லி வந்து ஹவுஸ் ஆஃப் கறியிலேருந்து தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அங்கே வந்து தினமும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து நெய்ச்சோறும் அகனிக்கறியும் பண்ணியிருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, இங்கேயே என்ன செஞ்சுருவாங்க, ஒரு மணிக்கு வந்து கொடுத்து விட்டுறாங்க. நம்ம வந்து ஒன் டே பிஃபோர் வந்து நம்ம புக் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை சாப்பாடுகளையும் அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம உண்மையிலே அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மக்களுமே வந்து என்ன செய்கிறாங்க, அந்த எக்ஸிபிஷன் ஹாலுக்கு வெளியே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியே போய் அவங்க அந்த டைம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைமில் போய் நம்ம பேரை சொல்லி கலெக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்படி தான் தினமும் வந்து காஃபி ஷாப்பில் ஹால் நம்பர் 3க்கும் 5க்கும் இடையில இல்லாட்டா 10ல் இந்த மாதிரி ஸ்பேஸ் நிறைய இருக்கும். உட்காந்து சாப்பிட்டுக்கிறது. மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க.